Ode to a Skylark. ஷெல்லி எழுதின இந்த ஸ்கைலாக் போயம் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவாக டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். Skylark is a small bird that belongs to the sparrow family. ஸ்கைலாக்குங்கிற ஒரு ஸ்மால் பேர்டை பற்றி தான் இந்த போயமில் ஷெல்லி எழுதியிருப்பார். இது ஒரு ரொமான்டிக் வேர்டு. இங்கே ஸ்கைலார்க்கை அண்ட் மேன் ஹியூமனையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி எழுதியிருப்பார் ஷெல்லி. அந்த போயமில் ஷெல்லி சொல்லியிருப்பார், ஸ்கைலாக் இஸ் நாட் ஜஸ்ட் அ பேர்ட் பட் அ ஸ்பிரிட் லிவிங் இன் ஹெவன் அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பார். ஸ்கைலாக்ஸ் இந்த போயமில் ஆல்வேஸ் இட் எக்ஸ்ப்ரெஸஸ் இட்ஸ் ஹாப்பினஸ், அதனுடைய சந்தோஷத்தை அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த போயம் 21 ஸ்டான்ஸாக இருக்குது. ஈச் ஹேஸ் 5 லைன்ஸ். ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 5 லைன்ஸாக ஷெல்லி எழுதியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் ஷெல்லி அந்த பேர்டை ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஏன் அவர் அந்த பேர்டை ஸ்பிரிட் அப்படின்னு கூப்பிடுறாரு? ஹீ சேஸ் தட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பேர்ட், இட்ஸ் கனெக்டட் டு த ஸ்பிரிட் வேர்ல்டு. அதை ஒரு சூப்பர் நேச்சுரல் பேர்டாக அவர் கன்சிடர் பண்ணியிருப்பார். தட் மீன்ஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹாப்பி பியூட்டிஃபுல் திங்ஸ், ஹெவன், கலர், லைட், ஸ்கை, இது மாதிரியான அந்த அனதர் வேர்ல்டு, இன்னொரு வேர்ல்டு, ஒரு ஸ்பிரிட் வேர்ல்டு அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஏன்னா அங்கே தான் ஹாப்பி பியூட்டிஃபுல் திங்ஸ், ஹெவன், கலர், லைட், ஸ்கை எல்லாம் இருக்குது. இந்த பேர்டோட சிங்கிங்கும் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஷெல்லி அதை சொல்லியிருப்பார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் த ஸ்கை, இட் இஸ் இன் ஹெவன் ஆர் நியர் இட். இந்த பேர்டு ஸ்கையில் மட்டும் இல்லை, அது ஹெவனுக்கு நியராக இருக்குது, இல்லை ஹெவனில் இருக்கிறதா ஷெல்லி சொல்லியிருப்பார். ஹெவன் அப்படின்னா நாம் உடனே எதை ரிமெம்பர் பண்ணுவோம்? ஹோலி அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணுவோம். ஸோ த பேர்ட் மென்ஷன்ட் ஹியர் ஹோலி அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. திஸ் லிட்டில் பேர்ட் இஸ் pouring அவுட் இட்ஸ் ஹார்ட் ஃப்ரம் ஹெவன். இந்த லிட்டில் பேர்ட் அதனுடைய ஹார்ட்டில் இருக்கிறத ஃப்ரம் ஹெவன்லேருந்து அது கொட்டி கொண்டு இருக்கிறது, சொல்லி கொண்டு இருக்கிறதா அவர் சொல்லுவார். த பேர்ட் இஸ் நாட் சிங்கிங், அது இட்ஸ் நாட் சிங்கிங், அது பாட்டு பாடிக்கொண்டு மட்டும் இருக்கலை. இட் எக்ஸ்ப்ரெஸிங் இட்ஸ் எமோஷன்ஸ், அது தன்னுடைய எமோஷன்ஸை, தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுறதா ஷெல்லி சொல்லுவார். ப்ரொஃப்யூஸ் அப்படின்னு ஒரு வேர்டை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பார். திஸ் மீன்ஸ் abundant plenty அப்படிங்கிற மாதிரி. ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா மியூசிக் ஆர் மெலடி. த பேர்ட் சிங்ஸ் அ லாட் ஆஃப் லிட்டில் மெலடிஸ். அவ்வளோ அபண்டன்டான பிளென்ட்டியான லாட் ஆஃப் லிட்டில் மெலோடிஸை இந்த பேர்டு பாடிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவார். ஓகே, நம்ம இனி செகண்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். He sees the bird as springing up from the earth and to move upward higher and higher like a little cloud of fire. ஒரு லிட்டில் cloud of fire மாதிரி இந்த பேர்டு ஏர்த்துலேருந்து ஸ்ப்ரிங் அப் ஆகி அப்வர்டு, மூவ் டு அப்வர்ட், ஹையர் அண்ட் ஹையர், மேலே பறந்து இந்த பேர்டு போகுது. இட் ஃப்ளைஸ் டீப் இன் டு த ப்ளூ ஹையர். அது மேலே பறந்து ஒரு டீப் ப்ளூ ஸ்கை, அந்த ப்ளூ கலர் அதன இருக்கும், அதனால் அந்த டீப் ஸ்கைக்குள்ளே அந்த பேர்டு போகுது. ஆல் த டைம் இட் இஸ் சிங்கிங். எல்லா நேரத்துலையும் இந்த பேர்டு பாடிக்கிட்டே இருக்கிறதா ஷெல்லி சொல்லுவார். ஷெல்லி இந்த செகண்ட் ஸ்டான்ஸால் அந்த பேர்டை க்ளவுட் ஆஃப் ஃபயருக்கு கம்பேர் பண்ணுவார். திஸ் பேர்ட் இஸ் மோர் லைக் அ ஸ்பிரிட் தேன் அன் அனிமல். இது ஒரு பேர்டு மட்டும் இல்லை, இது அதை விட உயர்ந்தது, ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவார். when we hear the word ப்ளூங்கிற வேர்டை நம்ம கேட்கும்போது நம்ம எதை திங்க் பண்ணுவோம்? ஓஷன் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம், கடலை தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இங்கே போயட் ஹியர் இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்கையை ரெஃபர் பண்ணுறாரு. த மிக்சிங் ஆஃப் சி அண்ட் ஸ்கை கான்ட்ரிபியூட்ஸ் த ஜாய்ஃபுல் ஃபீலிங். ஸ்பீக்கர் சொல்கிறாரு, ஸ்கையும் சீயும் மிக்ஸ் ஆகுறப்போ அது ஒரு ஜாய்ஃபுல் ஃபீலிங்கை அது கான்ட்ரிபியூட் பண்ணதான். த ஸ்பீக்கர் ரியலி கேப்சர்ஸ் த ஜாய் அண்ட் த ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்கைலார்க். இப்போ அவர் கேப்சர் பண்ணுறது ஒரு ஹாப்பினஸையும் கேப்சர் பண்ணுறாரு, அதே போல் அந்த ஸ்கைலார்க்கோட ஃப்ரீடம், சுதந்திரமாக அந்த பறவை வானத்தில் பாடிட்டே பறந்து போகிறதையும் அவர் இப்போ கேப்சர் பண்ணுறாரு. ஓகே, now we will move to third stanza. Third stanza, the poet pictures the skylark as floating and running over the golden rays of the sinking sun and over the silver lines cloud. போயிட்டு சொல்லுவார், ஸ்கைலார்க் ஃப்ளோட்டிங் அண்ட் ரன்னிங் ஓவர் த கோல்டன் ரேஸ் ஆஃப் த சிங்கிங் சன். சன்னு
மறையிற அந்த டைமில், அதாவது அது கடலுக்குள்ளே மூழ்கி போகிற மாதிரி இருக்குது தானே சன்செட்டு, அது மாதிரி அது மறைந்து போகிற நேரத்தில் இந்த பேர்டு வந்து ஃப்ளோட்டிங், அது ஸ்ட்ரெயின் பண்ணி பறக்கிறது இல்லை, அது ஃப்ளோட் ஆகுது அண்ட் ரன்னிங். அது அந்த கோல்டன் ரேஸுக்குள்ளே, அந்த சன்செட் எப்படி இருக்கும் அந்த கோல்டன் ரேஸுக்குள்ளே அது ஃப்ளோட் அண்ட் ரன்னிங் ஓவர், அதோடு அது மிதந்து போய்கொண்டு இருக்கிறதா சொல்கிறாரு. அந்த சில்வர் லைன் க்ளவுட்ஸ், சன்செட் டைமில் க்ளவுட்ஸ்லாம் அந்த சில்வர் லைன்ஸாக இருக்கும் தானே, அந்த சில்வர் லைன்ஸுக்குள்ளே இந்த ஸ்கைலாக் பேர்டு வந்து ஃப்ளோட் ஆகுது. ஹி இமேஜின்ஸ் இட் இஸ் த ஸ்பிரிட். இப்போவும் சொல்லுவார் அது ஸ்பிரிட்டு, நாட் ஃபிசிக்கல் ஒன் அப்படின்னு சொல்லுவார். இட் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்லி ஷெல்லி இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் சொல்லுவார். அதோடு கூட இந்த தேர்ட் ஸ்டான்ஸால் here poet is describing how the sun when its suns can fall below the clouds and brighten them from below. மறைஞ்சா கூட க்ளவுட்ஸுக்கு பின்னாடி சன் செட் ஆகிறப்போ அது மறைஞ்சா கூட அது தன்னுடைய அந்த லைட்டை வந்து அது பிரைட்டன் பண்ணிகிட்டே தான் இருக்கும், அதனோட வெளிச்சம் அதையும் மீறி தெரிஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. த ஸ்கைலாக் இஸ் பியோர் ஃப்ரீடம் மூவிங் வித்தவுட் எனி எஃபர்ட். இந்த ஸ்கைலாக்கும் அந்த டீப் ஸ்கைக்குள்ளே அது பறந்து போனால் கூட அது எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் அது ஃப்ளோட் ஆகுது, எந்த கஷ்டமும் படாமல் அது ரொம்ப சிம்பிளாக அது ஃப்ளோட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. த பேர்டு வந்து பியோர் ஜாய்னு சொல்லுவார், ஃபுல் ஆஃப் த பாசிபிலிட்டி ஆஃப் நியூ பிகினிங். அது ஒரு நியூ பிகினிங். இட் இஸ் நாட் டயர்ட், இட் இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஃப்ரெஷ்னஸ். அது டயர்ட் ஆகிறதில்ல, அது எப்போவுமே ஃப்ரெஷ்னஸ்ஸாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதா சொல்லுவார். ஸோ ஸ்கைலாக் டசன்ட் ஹாவ் அ பாடி. இவர் இந்த ஷெல்லி அந்த ஸ்கைலாக்கை அதனுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் பார்க்க மாட்டார், அதனோட சாங்ஸை மட்டும் கேட்டுட்ருப்பார். ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு அது ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் ஸ்பிரிட் தேன் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் அடிக்கடி இந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணிகிட்டே வருவார். இந்த ஸ்டான்ஸால் சன்னை கம்பேர் பண்ணுறாரு. த ஸ்கைலாக் இஸ் ஸோ ஃப்ரீ, ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரீடம் ஒரு பேர்ட் அப்படிங்கிறத, தனக்கு இருக்கிற ஃப்ரீடம் மேலே இருக்கிற விஷை ஷெல்லி இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார். ஸ்டான்ஸா 4ல் இட்ஸ் ஃப்ளைட் த ஈவினிங் அப்பியர்ஸ் டு மெல்ட் அண்ட் பேல் இன் ரெட். த ஃபீலிங் ஆஃப் பர்பிள் ஸ்கை ஃப்ளோயிங் அரவுண்ட் த ஃப்ளையிங் பேர்டு. அந்த ஸ்கையை வந்து கம்பேர் பண்ணுவார். ஃபீலிங் ஆஃப் பர்பிள் ஸ்கை, அந்த பர்பிள் ஸ்கை வந்து இந்த அதை சுற்றி இந்த ஃப்ளையிங் பேர்டை சுற்றி இருக்குது. த ஸ்பீக்கர் இஸ் டிஸ்கிரைப் தட் இட் இஸ் த ப்ரெசன்ட் பட் இன்விசிபிள். அந்த சம்திங் இஸ் ப்ரெசன்ட், அங்கே வந்து இந்த ஸ்கைலாக் இருக்குது தான், ஆனால் இட் இஸ் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லுவார். லைக் தட் எதுக்கு கம்பேர் பண்ணுவார்? த வே ஸ்டார் மைட் பி டியூரிங் த டே இட்ஸ் ஸ்டில் க்ளோயிங், யூ கான்ட் see it. ஸ்டார்ஸ் வந்து டே டைம்லையும் இருக்க தான் செய்யும், ஆனால் டே டைமில் நம்ம ஸ்டார்ஸை பார்க்க முடியாது. ஆனால் டே டைம்லையும் இந்த ஸ்டார்ஸ் வந்து க்ளோ ஆகிட்டு தான் இருக்குது, ஆனால் வி கான்ட் see that அப்படின்னு ஷெல்லி இங்கே சொல்லுவார். போயட் இங்கே இந்த இன்விசிபிள் பேர்டை ஸ்டாருக்கு கம்பேர் பண்ணுவார். தட் இஸ் ஹிடன் பை த டே லைட். டே லைட்டில் எப்படி ஸ்டார் வந்து ஹிடனாக இருக்குதோ அது மாதிரி இந்த பேர்டு வந்து அந்த க்ளவுட், அந்த ஸ்கை, அந்த சன் அதிலலாம் அது ஹிடனாக இருக்குது. க்ளவுட்ஸ் அதுக்கெல்லாம் பின்னாடி அது ஹிடனாக இருந்தால் கூட அதை வி கான்ட் see that பட் we can realize that அப்படின்னு போயட் சொல்கிறாரு. திஸ் poem இஸ் நாட் ரியலி அபவுட் வாட் யூ see with your eyes, it's more about what you hear and imagine. இந்த போயம் அப்படி தான், நீங்கள் என்ன பார்க்குறீங்கிறத விட, உங்களோட ஐஸ்னால் என்ன பார்க்குறீங்கிறத விட வாட் யூ இமேஜின் ஆர் வாட் யூ ஹியர், தட் இஸ் திஸ் போயம் அப்படின்னு ஷெல்லி சொல்கிறாரு. ஸ்டான்ஸா 5ல் here speaker is comparing the ஷ்ரில் சவுண்டை கம்பேர் பண்ணுவார் ஆஃப் த ஸ்கைலாக்கோட வாய்ஸை ஹீஸ் கம்பேரிங் டு த லைட்டுக்கு கம்பேர் பண்ணுவார். லைட் கம்ஸ் ஃப்ரம் அ சில்வர் ஸ்பியர் இன் த ஸ்கை. அது ஒரு லைட்டு வந்து சில்வர் ஸ்பியர் இன் த ஸ்கையில் இருக்கிற அது ஒரு சில்வர் ஸ்பியர். ஸ்கைலாக் வாய்ஸும் அது மாதிரி தான், லைட் இன் த ஸ்கை. ஷ்ரில் அப்படிங்கிறது ஷார்ப்னஸ். எப்படி லைட் வந்து அவ்வளவு ஷார்ப்னஸ்ஸாக இருக்குதோ அது மாதிரி இதனோட வாய்ஸ் இருக்கிறதா சொல்கிறாரு. வீனஸ் த மார்னிங் ஸ்டார், வீனஸை இங்கே மென்ஷன் பண்ணுவார். விச் ஷைன்ஸ் பிரைட்லி அண்ட் தென் ஃபேட்ஸ் அவே. அது அவ்வளவு பிரைட்டாக இந்த வீனஸுங்கிற மார்னிங் ஸ்டார் வந்து ஷைன் பண்ணும்,
அதுக்கப்புறம் டே டைம் வர்றப்போ அதை நம்ம காண முடியாது. திஸ் பேர்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ காம் லிட்டில் சாங் பேர்ட். நம்ம இந்த பேர்டை ஜஸ்ட்டு ஒரு காம் லிட்டில் சாங் பேர்ட்னு சொல்லிட முடியாது. ஒரு அமைதியான பாட்டு பாடுற ஒரு சின்ன பறவைன்னு சொல்லிட முடியாது. இட்ஸ் வாய்ஸ் கம் அவுட் லைக் பிளேசிங் ஷார்ப் ஆரோஸ் ஆஃப் லைட். எப்படி ஒரு லைட் ஒரு வெளிச்சம் வந்து எப்படி ஷார்ப் ஆரோஸாக கூர்மையான ஆரோஸ் மாதிரி அது வருதோ அது மாதிரி இந்த பேர்டோட வாய்ஸை கம்பேர் பண்ணுறாரு. அந்த வாய்ஸும் அவ்வளோ ஷார்ப்னஸ்ஸாக அது ஸ்கையிலேருந்து அந்த பேர்டோட வாய்ஸ் வர்றதை அவர் சொல்கிறாரு. வீனஸ் இஸ் தேர். வீனஸ் அங்கே இருக்குது, பட் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு சி. மார்னிங் ஸ்டாரை சொல்கிறாரு. வீனஸ் அங்கே தான் இருக்குது. அது மார்னிங் டைமில் ரொம்ப பிரைட்டாக அது ஷைன் பண்ணுது. ஆனால் நம்ம நிறைய டைம் அதை பார்க்க முடியாது. ஹீ இஸ் ஒன்லி ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் த பேர்ட், நாட் சீயிங் பேர்ட் லைக் தட் வீனஸ். அந்த வீனஸ் மாதிரியே அவர் அந்த பேர்டோட வாய்ஸை மட்டும்தான் கேட்குறாராம், ஆனால் அந்த பேர்டை அவர் பார்க்கல. த ஐடியா ஆஃப் த ஸ்பிரிட் பேர்ட், அந்த பேர்டை ஒரு ஸ்பிரிட் பேர்ட்னு சொல்கிறாரு. கம் அப் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். திரும்ப 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 அந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறத இவர் இங்கே கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. இட்ஸ் க்ரை, அதனோட சவுண்டை சொல்கிறாரு. ஷார்ப் ஆரோஸ் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு கம்பேர் பண்ணுறாருன்னு சொன்னால், சில்வர் ரேஸ் ஆஃப் த சன்கிட்டேருந்து வர சில்வர் ரேஸ் எவ்வளோ ஷார்ப்பாக, அந்த லைட் எவ்வளோ ஷார்ப்பாக வர்றதோ ஒரு ஆரோ மாதிரி, அது மாதிரி தான் இதனோட சாங், இந்த பேர்டோட சாங்கும் அப்படி வர்றதா சொல்கிறாரு. In the white dawn, the rays of the sun are narrow and bright that we can hardly to see. White dawn, மார்னிங் அந்த சன் வந்து ரைஸ் ஆகும்போது, மேலே எழும்பும்போது அந்த ரேஸ் வந்து நேரோ அண்ட் பிரைட்டாக இருக்கும். நம்ம அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது மாதிரி தான் வி ஃபீல் தட் இட் இஸ் அ பேர்ட். அங்கே ஒரு பேர்டு இருக்குது. அந்த பேர்டோட அதை நம்ம பார்க்க முடியல, ஆனால் அதனுடைய வாய்ஸை வி கேன் ஹியர் தட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டான்ஸா 6ல் த பேர்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல் தட் இட்ஸ் வாய்ஸ் டேக்ஸ் ஓவர் த ட்ரூ பிளேசஸ் இன் திஸ் போயம். இந்த பேர்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா இதனோட வாய்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுது 2 பிளேசஸை. திஸ் ஏர்த்துலேருந்து ஸ்கை வரைக்கும். ஏர்த்துலேருந்து தான் அந்த பறவை பறந்து ஸ்கைக்கு போனதாக சொல்கிறாரு இல்லையா. அதனால் இங்கே சொல்கிறாரு ஏர்த்தில் தொடங்கின அது, அந்த சாங் வந்து ஏர்த்து ஃபுல்லாக கேட்குது, ஸ்கை ஃபுல்லாக அதனோட சாங் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இட் ஃபில் அப் த ஹோல் வேர்ல்டையும் இந்த பேர்டோட சாங் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறதா ஸ்பீக்கர் சொல்கிறாரு. He is comparing the skylark's loud voice to a single cloud in the night sky. நைட்டு ஸ்கையில் இருக்கிற சிங்கிள் க்ளவுடுக்கு, சின்ன மேகத்துக்கு, ஒரு மேகத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட மேகத்துக்கு இதை கம்பேர் பண்ணுறாரு. த மூன் இஸ் பிஹைண்ட் திஸ். மூன் வந்து, நிலா வந்து க்ளவுடுக்கு பிஹைண்டாக இருந்தால் கூட, பின்னாடி இருந்தால் கூட, அண்ட் ஃபில்லிங் த ஸ்கை வித் லைட்னால ஸ்கை முழுவதையும் அது ஃபில் பண்ணுது தானே. தெர் இஸ் ஸோ மச் லைட். அந்த அளவுக்கு அது லைட்டாக பிரைட்டாக இருக்குதுல்ல. ஸோ த ஹெவன் ஓவர் ஃப்ளோஸ் வித் இட். இந்த பேர்டோட சாங்கில் ஹெவனே ஓவர்ஃப்ளோ ஆகிறதா ஷெல்லி சொல்கிறாரு. ஸ்டான்ஸா 7ல் த பேர்ட் சாங் இஸ் ஸோ கிரேட் வி கான் ஈவன் கம்பேர் இட் டு அதர் திங்ஸ். இந்த பேர்டோட சாங் ரொம்பவே கிரேட்டானது, நம்ம வேறு ஒரு திங்கை வந்து இதோட கூட கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு ரைட்டர் சொல்கிறாரு. சாங் ஆஃப் த பேர்ட் இஸ் ஸோ அமேசிங், ஸோ மிஸ்டீரியஸ். பேர்டோட சாங் ரொம்பவே அமேசிங்காக, ஒண்டர்ஃபுல்லாக, பியூட்டிஃபுல்லாக இருக்குதான். அதே போல் மிஸ்டீரியஸாகவும், புரியாத புதிராகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பீக்கர் கான் ஃபைண்ட் எனி திங் டு கம்பேர் இட். எது கூடவாவது இந்த பேர்டோட சாங்கை கம்பேர் பண்ணலாமான்னு அவர் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியலையாம். த ரெயின் ஆஃப் மெலடி தட் கம்ஸ் டவுன் ஃப்ரம் த பேர்ட்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் மோர் பியூட்டிஃபுல். ரெயின்ஸ் ஆஃப் மெலடி கம்ஸ் டவுன் ஆகுறப்போ, வானத்துலேருந்து விழுறப்போ அது ஒரு ப்ளசன்ட், ஒரு ஒண்டர்ஃபுல் தான். ஆனால் இந்த சாங்கோட பேர்டு அதை விட பியூட்டிஃபுல் தான், மோர் ஒண்டர்ஃபுல் அந்த ஆக்சுவல் ரெயினை விட அப்படின்னு சொல்கிறாரு. இட் மே பி பிரைட், கலர்ஃபுல் அண்ட் மேஜிக்கலி டெலிஷியஸ். அந்த ரெயின் ஆஃப் மெலடி, அந்த ரெயின் வந்து பிரைட்டாக, கலர்ஃபுல்லாக, மேஜிக்கலாக, டெலிஷியஸாக இருந்தால் கூட, அதெல்லாம் விட கூட இந்த சாங், பேர்டோட சாங் வந்து பவர்ஃபுல், கிரேட் அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் பேர்ட் சாங் மேக்கிங் அஸ் ஃபீல் எக்ஸைட்டட், கன்ஃபியூஸ்ட் அண்ட் அமேஸ்ட். திஸ் பேர்டோட சாங் வந்து நம்ம வந்து எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ண வைக்குதான், அதே சமயத்தில் கன்ஃபியூஸ்டாகவும் ஃபீல் பண்ண வைக்குது, அண்ட் அமேசிங்காக இருக்குது. ரெயின் ஆஃப் மெலடியை கூட, ரெயின் ட்ராப்ஸை கூட நாம் இதோட கூட, அந்த ரெயின் ஃபாலிங் டவுன் கீழே விழுறப்போ அந்த பியூட்டிஃபுல் திங்கை கூட நம்ம இது பேர்டோட சாங்கோட கம்பேர் பண்ண முடியாது. அதை விட இந்த பேர்டோட சாங் கிரேட் அப்படின்னு சொல்லி இந்த 7th ஸ்டான்ஸால் ஷெல்லி சொல்கிறாரு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்டான்ஸா 1 to 7 நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த 7 ஸ்டான்ஸாஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.